கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க, டிவி போடுறீங்க, பிரேக்கிங் நியூஸ் ஓடுது. தமிழ்நாட்டோட முதலமைச்சர், அதுவும் பல வருஷமா அவரோட அசைக்க முடியாத கோட்டையான கொளத்தூர்ல பின்தங்கி இருக்கார். அது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஆமா, அதுவும் யார்கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கட்சியா ஆரம்பிக்காத, எந்த ஒரு பெரிய அரசியல் பின்னணியும் இல்லாத ஒருத்தரோட வேட்பாளர்கிட்ட ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிடுவோம் இல்லையா? கண்டிப்பா. அதாவது இதை நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். எக்ஸாக்ட்லி. கிட்டத்தட்ட 50 வருஷமா வேரூன்றி இருந்த ஒரு மாபெரும் அரசியல் சாம்ராஜ்யம் ஒரே ராத்திரியில எப்படி சரிஞ்சது? சோ இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற எலெக்ஷன் டேட்டா, அரசியல் தலைவர்களோட ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் வச்சு 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளையும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தோட அந்த அசுர வளர்ச்சியும் பத்தி தான் இந்த ஆழமான அலசல்ல ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக் இது. ஏன்னா 1967ல இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 திராவிட கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. கரெக்ட். வேற யாருமே உள்ள வர முடியல. அதேதான். ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் உள்ள வரதுக்கான ஸ்பேஸே இங்க இல்ல, அதுக்கான சாத்தியமே இல்லைங்கிற பிம்பம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்போ அந்த 50 ஆண்டு கால பிம்பம் சுக்கு நூறா உடைஞ்சிருக்கு. உண்மைதான். அதான் எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இந்த ஒரு மாபெரும் மாற்றம் சாத்தியமாச்சு? அதாவது வெறும் ஆளுங்கட்சி மேல இருக்கிற அதிருப்தி அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையில இதை சுருக்கிட முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன்னா ஆளுங்கட்சி மேல அதிருப்தி வந்தா உடனே எதிர்க்கட்சிக்கு ஓட்டு போடுறதுதான் இத்தனை வருஷமா தமிழ்நாடோட பேட்டர்ன். ஆமா, அதுதானே வழக்கம். ஆனா இந்த முறை மக்களின் அன்றாட பிரச்சனைகள் ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வு. பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்தப்போ இருந்த கோபத்தை விட நடுத்தர மக்களை ரொம்பவே பாதிச்சது இந்த மின்சார கட்டண உயர்வு தான். ஓ, அந்த ஈபி பிரச்சனை. எக்ஸாக்ட்லி. ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல திடீர்னு ஈபி பில் 2 மடங்கு ஆகும்போது அந்த குடும்ப தலைவிக்கு வர்ற கோபம் சைலண்டா இருக்கும், ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கரெக்ட். அவங்க வெளியில போய் போராட்டம் பண்ண மாட்டாங்க. அதேதான். அந்த அமைதியான கோபம்தான் முதல் முறை வாக்காளர்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்களின் வாக்குகள் மூலமா ஒட்டுமொத்தமா டிவிக்கே பக்கம் திரும்பி இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இளைஞர்கள் முதல் முறை வாக்காளர்கள் டிவிகேக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றது கேட்கறதுக்கு லாஜிக்கா இருக்கு. ஆனா எப்படி சொல்றது? ஏன் அவங்க பழைய கட்சிகளுக்கோ இல்ல பல வருஷமா களத்துல இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கோ ஓட்டு போடாம விஜய தேர்ந்தெடுத்தாங்க? இங்கதான் எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. அதுக்கு காரணம் டிவிகே மக்களோட கம்யூனிகேட் பண்ண விதம். பாரம்பரிய அரசியல் மேடை பேச்சுகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ரொம்ப நீளமா பேசுவாங்க. ஆமா, பெரிய பெரிய வார்த்தைகள், இலக்கிய நடையில பல மணி நேரம் பேசுவாங்க. ஆனா இன்றைய 2K கிட்ஸ் மற்றும் இளைஞர்களுக்கு அது கனெக்ட் ஆகல. விஜய் அதை ரொம்ப ஸ்மார்ட்டா தவிர்த்துட்டாரு. அவர் ரொம்ப கேஷுவலா பேசினாரு. கரெக்ட். சிம்பிளான லாங்குவேஜ்ல தன்னுடைய குட்டி ஸ்டோரி பாணியை கையில் எடுத்தார். அது மட்டுமல்லாம வெறும் பேச்சோட நிக்காம தளபதி விஜய் பயிலகம் மூலமா ஏழை மாணவர்களுக்கு டியூஷன் சென்டர்கள் உருவாக்குனது, விலையில்லா விருந்தகம் மூலமா பசியில்லாத தமிழகம் அப்படின்னு சில நேரடியான நலத்திட்டங்களை இறக்கினார். வாவ்! அந்த பயிலகம் திட்டம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஏன்னா அவங்க லோக்கல் அரசியல்வாதிகள் கிட்ட போய் நிக்காம நேரடியா ஒரு குடும்பத்தோட எஜுகேஷன்ல கை கொடுத்தாங்க. ஒரு வகையில பார்த்தா பல தசாப்தங்களா ஒரு மார்க்கெட்டை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்த ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தை மக்களின் நாடி துடிப்பு புரிஞ்சுகிட்ட ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் நிறுவனம் வீழ்த்தின மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான ஒப்பீடு. இத்தனை வருஷமா தாத்தா ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டா அப்பாவும் அதே கட்சிக்கு போடுவாரு, பேரனும் அதே இலைக்கோ இல்ல உதயசூரியனுக்கோ போடுவாருங்கிற ஒரு விசுவாச அரசியல் இருந்துச்சு. ஆமா, குடும்ப வாக்குகள்னு சொல்லுவாங்க. அதேதான். ஆனா இந்த தலைமுறை அந்த சென்டிமெண்ட்ல இருந்து கம்ப்ளீட்டா விலகி வந்துட்டாங்க. அவங்களுக்கு தேவை வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, ஊழல் இல்லாத ஒரு புதிய முகம். பிராக்டிகலா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, டிவிக்கே அந்த ஓட்டையை சரியா கண்டுபிடிச்சு டிஜிட்டல் பிரச்சாரம் மூலியமா நேரடியா அவங்க ஸ்மார்ட் போன்களுக்கே போய் ரீச் ஆயிட்டாங்க. பழைய கட்சிகளால இந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. சரி, இந்த ஸ்டார்ட் அப் அனாலஜி கார்ப்பரேட் உலகத்துக்கு ஓகே. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டின்னு வரும்போது அரசியல்ங்கிறது ரொம்பவே ரஃப்பான ஒரு ஃபீல்டு. இங்கதான் கொளத்தூர் தொகுதி ரிசல்ட் எனக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் எல்லாருக்கும். ஆமா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னோட கோட்டையில தெருப்பேர்கள் வரைக்கும் அத்துப்படியா தெரிஞ்ச ஒரு இடத்துல டிவிகே வேட்பாளர் வி.எஸ். பாபுவிடம் சுமார் 9000 வாக்குகள் வித்தியாசத்துல பின்தங்கியிருக்காருன்னு டேட்டா சொல்லுது. இது எப்படி பாசிபிள்? லோக்கல்ல இருக்கிற கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்க? அங்கதான் பழைய கட்சிகளோட கிராஸ் ரூட் நெட்வொர்க் எப்படி ஃபெயில் ஆச்சுன்னு நாம புரிஞ்சுக்கணும்.
லோக்கல் கவுன்சிலர்கள் வட்டச் செயலாளர்கள் எல்லாம் அவங்க கணக்குப்படி குறிப்பிட்ட சமுதாய ஓட்டு விசுவாச ஓட்டுகளை கரெக்டா கால்குலேட் பண்ணி வச்சிருந்தாங்க. வழக்கமா நடக்கிற எலெக்ஷன் கணக்கு. அதேதான். ஆனா வீட்டை விட்டு வெளியே வந்து அமைதியா ஓட்டு போட்ட அந்த சைலண்ட் ஓட்டர்ஸ், குறிப்பா பெண்களும் இளைஞர்களும் இந்த லோக்கல் லீடர்ஸோட ரேடார்க்கே வரல. ஓ, அப்போ அண்டர் கரண்ட் வேலை செஞ்சிருக்கு. கண்டிப்பா பூத் ஏஜென்ட்களுக்கு தெரியாமலே உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அலை அடிச்சிருக்கு. அதுதான் கொளத்தூர்ல எதிரொலிச்சிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பாரம்பரிய கட்சிகள் அடி வாங்கிடலையே. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்காரு. ஆமா, அதுவும் முக்கியமான டேட்டா தான். அதே போல எடப்பாடி தொகுதியில அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி சுமார் 98,110 வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு பிரம்மாண்ட வெற்றியை தக்க வச்சிருக்கார். அப்போ தனிப்பட்ட தலைவர்களோட இமேஜ் சில இடங்கள்ல வேலை செஞ்சிருக்குன்னு சொல்லலாமா? நிச்சயமா சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி தன் தொகுதியில செய்த நலத்திட்டங்கள், அவரோட தனிப்பட்ட செல்வாக்கு, இதெல்லாம் அந்த 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்துக்கு காரணம். ஆனா ஒட்டுமொத்த மாநில அளவுல பார்க்கும்போது டிவிகேவின் வேட்பாளர் தேர்வு தான் அங்க ஒரு கேம் சேஞ்சரா அமைஞ்சிருக்கு. இதை நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். ஆமா, நானே அதை கேட்கணும்னு நினைச்சேன். அவங்களோட வேட்பாளர் லிஸ்ட பார்க்கும்போது நிறைய டாக்டர்கள், இன்ஜினியர்கள், வழக்கறிஞர்கள் இருக்காங்க. ஆமா, அது ஒரு புது ட்ரெண்ட். உதாரணமா திருவள்ளூர்ல மருத்துவர் டி அருண்குமார், பொன்னேரியில இதய துடிப்பு நிபுணரான மருத்துவர் MS ரவி, திருத்தணியில சட்ட நிபுணர் டாக்டர் M சத்யகுமார். இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா பல தசாப்தங்களா ஜாதி அடிப்படையில, லோக்கல் செல்வாக்கு அடிப்படையில கட்டமைக்கப்பட்ட வாக்கு வங்கிய வெறும் படிப்பு தகுதியை வச்சு முறியடிச்சிட முடியுமா? நீங்க கேக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்குள்ள ஒரு ஆழமான மெக்கானிசம் இருக்கு. பாரம்பரிய கட்சிகள் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் போது அந்த தொகுதியில எந்த ஜாதி வாக்குகள் அதிகம்னு பார்த்து அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை நிறுத்துவாங்க. ஆமா, அது ஒரு வழக்கமான ஃபார்முலா. அது ஒரு ஃபெயில் ப்ரூஃப் ஃபார்முலாவா இருந்துச்சு இத்தனை காலமா. ஆனா டிவிக்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜாதி அடையாளத்துக்கு பதிலா ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கிற ஒரு புதிய அடையாளத்தை முன்னிறுத்தினாங்க. அதாவது எஜுகேஷனை முன்னாடி வச்சாங்க. எக்ஸாக்ட்லி. இவர் உங்க ஜாதிக்காரர் இல்ல, ஆனா ஒரு டாக்டர் உங்க ஊருக்காக வேலை செய்வார் அப்படின்னு மக்கள் கிட்ட ஒரு சாய்ஸ் வச்சாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் டிவிகே பெற்ற அபாவனியமான வெற்றியை பார்க்கும்போது மக்கள் அந்த பழைய ஜாதி அரசியலை தூக்கி போட்டுட்டு கல்வித் தகுதியையும் ஊழலற்ற புதிய முகத்தையும் ஏத்துக்கிட்டாங்கன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. வாவ், அந்த மெக்கானிசம் நிஜமாவே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். சரி, இப்போ கொஞ்சம் புள்ளி விவரங்களுக்கு வருவோம். 1977ல எம்ஜிஆர் முதலாக பெற்ற வாக்கு சதவீத சாதனை 33.5%. ஆமா, அது ஒரு பெரிய ரெக்கார்ட். ஆனா அத டிவிகே சுமார் 34.8% வாக்குகளை பெற்று முறியடிச்சிருக்காங்க. இது சாதாரண எண்கள் கிடையாது. திமுக 60 இடங்களுக்கும் கீழாகவும் அதிமுக 44 முதல் 50 இடங்கள் வரையும் சுருங்கியிருக்கு. இந்த 34.8% நீங்க சாதாரணமா பார்க்கக்கூடாது. 1977ல எம்ஜிஆர் தனிக்கட்சி ஆரம்பிச்சப்போ அவர் திமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்தவர். அவருக்கு ஏற்கனவே ஒரு பேஸ் இருந்துச்சு. கரெக்ட். அவருக்குன்னு ஏற்கனவே திமுகவின் தொண்டர்கள் பலரும் அவர் கூடவே வந்தாங்க. அதாவது அவருக்கு ஒரு ரெடிமேட் வாக்கு வங்கி இருந்துச்சு. ஆனா விஜய் எந்த கட்சியிலிருந்தும் பிரிஞ்சு வரல. ஆமா, அவர் முழுசா புதுசு. அவர் ஸ்கிராச்ல இருந்து, அதாவது ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு இந்த வாக்குகளை வாங்கியிருக்காருன்னா, அந்த எக்ஸ்ட்ரா சதவீதம் இருக்கு பாத்தீங்களா, அது பல லட்சக்கணக்கான பாரம்பரிய வாக்காளர்கள் தங்கள் விசுவாசத்தை மாத்திருக்காங்க அப்படிங்கிறது குறிக்குது. அது ஒரு பெர்ஃபெக்ட் அனாலிசிஸ். அப்போ மத்த கட்சிகளோட நிலைமை, குறிப்பா நாங்க தான் மாற்று சக்தி, இளைஞர்களின் சாய்ஸ் அப்படின்னு பல வருஷமா களத்துல நின்ன நாம் தமிழர் கட்சிக்கு கடும் பின்னடைவு. ஆமா, அவங்களுக்கு இது ஒரு பெரிய அடி. எனக்கு புரியல, என்டிகேக்கு போக வேண்டிய அந்த யூத் வோட் எப்படி அப்படி டிவிகேக்கு ஷிஃப்ட் ஆச்சு? அதுக்கு காரணம் ஸ்விங் வோட்டர்ஸ், அதாவது நடுநிலை வாக்காளர்களின் மனநிலை. இத்தனை காலமா என்டிகேக்கு விழுந்த வாக்குகள் பெரும்பாலும் ஒரு புரொட்டஸ்ட் ஓட், அதாவது ஆளுங்கட்சி மீதான கோபத்தின் வெளிப்பாடாவே இருந்துச்சு. அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போட்ட ஓட்டுகள். அதேதான். ஆனா எப்போ டிவிகே களத்துக்கு வந்து ஒரு வலுவான ஜெயிக்கக்கூடிய மாற்று சக்தியா தங்களை காட்டிக்கிட்டாங்களோ அப்போ இந்த கோப வாக்குகள், இளைஞர்களின் வாக்குகள் மொத்தமா டிவிகே பக்கம் திரும்பிடுச்சு. தேசிய கட்சியான பாஜகவின் நிலையும் ரொம்ப மோசம். இந்த தேர்தல்ல அவங்க நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்துல மட்டுமே, அதுவும் வெறும் 976 வாக்குகள் வித்தியாசத்துல ஒரே ஒரு தொகுதியில தான் வென்றுள்ளார்கள். ஆமா, அது ரொம்ப குறுகிய வித்தியாசம். ஆனா இது எல்லாத்தையும் விட எனக்கு பெரிய ஷாக் கொடுத்தது ஒன்னு இருக்குன்னா, அது எக்ஸிட் போல்ஸ், அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் தான். ஓ, அத சொல்லவே வேணாம்.
ஆக்சிஸ் மை இந்தியா மற்றும் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி ஐபிஎஸ் ரவி தவிர மத்த எல்லாமே படுதோல்வி. ரிபப்ளிக் டிவி, CNN நியூஸ் 18, டைம்ஸ் நவ், NF பலரும் டிவிகேவி வறுத்து அதிகபட்சம் 15 இடங்கள் வரை தான் கணித்திருந்தாங்க. இவ்ளோ பெரிய டேட்டா அனலிட்டிக்ஸ் கம்பெனிகள் எப்படி இவ்ளோ பெரிய தப்பு பண்ணாங்க? அது எப்படி இருக்குன்னா, கடலின் ஆழத்துல நடக்கிற சுனாமிய ஒரு சாதாரண தெர்மோமீட்டரை வச்சு அளக்க முயற்சி பண்ண மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி அதேதான். கருத்து கணிப்புகள் ஏன் ஃபெயில் ஆச்சுன்னா, அவங்களோட சாம்பிளிங் மாடல் ரொம்ப பழையது. அவங்க பொதுவா தெருமுனையில சத்தமா பேசுற அரசியல் ஈடுபாடு உள்ள ஆட்களை வச்சு கணிப்பாங்க. அதாவது வெளியில தெரியற ஆட்களை மட்டும். ஆமா. ஆனா இந்த தேர்தல்ல கேம் சேஞ்சரா இருந்தது நான் முதல்லயே சொன்ன அந்த சைலண்ட் வோட்டர்ஸ். முதல் முறை வாக்காளர்களும் நடுத்தர வர்க்க பெண்களும் தங்களோட கருத்தை வெளியில சொல்லல. அதனால தான் பெரும்பாலான மீடியாக்கள் அந்த அண்டர் கரண்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் 98 முதல் 120 இடங்கள் வரை மிக துல்லியமாக கணிச்சிருந்தாங்க. இந்த எண்களை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது. இந்த 34.8% அப்படிங்கிறது டிவிகேவிற்கான ஒரு நிரந்தரமான சாலிட் வாக்கு வங்கியின் தொடக்கமா அல்லது வெறும் தற்காலிக கோபத்தின் வெளிப்பாடா? ஆ, நிச்சயமாக இது வெறும் தற்காலிக கோபம் கிடையாது. ஒரு கட்சி 10 அல்லது 15% வாக்குகள் வாங்கினா அதை கோப ஓட்டுன்னு சொல்லலாம். சரி. ஆனா 30% தாண்டும்போது அது ஒரு கொள்கை ரீதியான கட்டமைப்பு ரீதியான மாற்றம். இந்த முதல் முறை வாக்காளர்கள் டிவிகேவை ஒரு நிரந்தர மாற்று சக்தியா ஏத்துக்கிட்டாங்கன்னு தான் தரவுகள் ரொம்ப ஆழமா சொல்லுது. சரி, டேட்டா ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த புது ராஜாவின் வருகைய பழைய தலைவர்கள் எப்படி பாக்குறாங்க? அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் தொலைபேசியில தொடர்பு கொண்டு டிவிகே வியக்கத்தக்க வகையில செயல்பட்டுள்ளதா பாராட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தியும் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்கார். ஆமா. ஆனா காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு இல்ல ஒரு விதமான விரக்தி தெரியுதுன்னு சொல்லலாமா? ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற ரிப்போர்ட்ஸ் படி காங்கிரஸ் தலைவர்களான கார்த்தி சிதம்பரம் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோரின் பேச்சுகள்ல அது வெளிப்படையாவே தெரியுது. அவங்க என்ன சொல்லிருக்காங்க? கார்த்தி சிதம்பரம் டிவிகேவுக்கு இருந்த வரவேற்பை நாங்கள் சரியாக உள்வாங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி இத ஒரு புதுமுக நடிகருக்கு கிடைக்கும் பிளாக்பஸ்டர் அறிமுகம் போல இருப்பதாகவும் இளைஞர் சக்தி உரக்க பேசியிருப்பதாகவும் சொல்லியிருக்கார். இத டீகோட் பண்ணி பார்த்தா, அடடா, இவ்ளோ பெரிய யூத் சப்போர்ட் இருக்கே, தேர்தலுக்கு முன்பே அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி தோணுது. கண்டிப்பா அந்த மிஸ் பண்ணிட்டோமேங்கிற ஃபீல் இருக்கு. இது ஒரு பக்கம்னா, திராவிட கட்சிகளின் தலைவர்கள் ரொம்பவே முதிர்ச்சியா அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். மு.க.ஸ்டாலின் அவர்கள் மக்களின் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறேன், எதிர்க்கட்சியாக தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுப்போம் அப்படின்னும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அதிமுக மீண்டும் ஒரு மாபெரும் சக்தியாக மீண்டு வரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறையா இல்ல இதுக்குள்ள வேற அரசியல் இருக்கா? பாத்தீங்கன்னா இதுல ரெண்டுமே இருக்கு. ஜனநாயகத்துல மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதுதான் முதிர்ச்சி. ஆனா அரசியல் ரீதியா பார்க்கும்போது 35% மக்களின் பேராதரவோடு வர்ற ஒரு புது தலைவரை ஆரம்பத்திலே கடுமையா விமர்சிப்பது தங்களுக்கு தான் நெகட்டிவா அமையும்னு இந்த சீனியர் தலைவர்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட். அது ஒரு டாக்டிக்கல் மூவ். ஆமா, அதனால இப்போதைக்கு ஒரு அமைதி காத்து புது அரசு எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வியூகம் இதுல இருக்கு. தேசிய கட்சிகளை பொறுத்தவரை 50 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் உடைஞ்சிருக்கிறது எதிர்காலத்துல தங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கதவை திறந்து விட்டுருக்குன்னு அவங்க கணக்கு போடுறாங்க. கண்டிப்பா. அதே சமயம் திரைத்துறையினரின் ரியாக்ஷன்ஸ் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித் குமார், சூர்யா, சிவகார்த்திகேயன், மகேஷ் பாபு, நானி மற்றும் கிரிக்கெட் வீரர் MS தோனி என பலரும் தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதை எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஆமா, நடிகர் நானி முதல்ல சந்தேகப்பட்டார்கள், இப்போது மகுடம் சூட்டியுள்ளார்கள் அப்படின்னு கொண்டாடியுள்ளார். சூர்யா தமிழ்நாடு விஜய் மீது பெரிய நம்பிக்கை வைத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஆனா இதுல இன்னொரு பக்கமும் இருக்கு. எல்லாருமே இதை அப்படியே ஏத்துக்கல. நடிகர் பிரகாஷ் ராஜ் ஒரு வித்தியாசமான ஆழமான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். அவர் என்ன சொல்லியிருக்காரு? பெருந்தலைவர் காமராஜர் மற்றும் மு.க.ஸ்டாலின் போன்றவர்களே தேர்தல்ல தோற்றுள்ளதை சுட்டிக்காட்டி இந்த சமூகம் ரசிகர் மயமாகி வருகிறது, அதாவது ஒரு ஃபேன் பாய் சொசைட்டியா மாறிட்டு வருது அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செய்துள்ளார். அது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இங்க நாம எந்த பக்கமும் சாராம இத ஒரு சமூக கேள்வியா பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு வேட்பாளரோட நிர்வாகத் திறமைய பார்த்து ஓட்டு போடுறோமா இல்ல அவரோட சினிமா கவர்ச்சிய பார்த்து ஓட்டு போடுறோமா அப்படிங்கிற ஒரு அறச்சீற்றம் அந்த விமர்சனத்துல இருக்கு. அதேதான், ஒரு மாபெரும் ஜனநாயக கட்டமைப்பு வெறும் ரசிகர் மன்றங்களால ரீப்ளேஸ் செய்யப்படுதா அப்படிங்கிற கேள்வியும் இதுல வருது. ரொம்ப சரி.
ஆனா ஒட்டுமொத்த ரியாக்ஷன்ஸையும் கவனிச்சு பாருங்க. சினிமா துறையினரின் வாழ்த்துக்கள், தங்களுள் ஒருவர் இவ்வளவு பெரிய வரலாற்று சாதனையை செய்துள்ளார் அப்படிங்கிற வியப்போட வெளிப்பாடு. ஆமா, அரசியல் ரீதியா பார்க்கும்போது சில வாழ்த்துக்கள் உண்மையான வரவேற்பாகவும் சில எதிர்கால கூட்டணிக்கான ஒரு டெஸ்டிங் போலவும் இருக்கு. ஆம், வெளியே சிரித்து உள்ள வியக்கும் மறைமுக அரசியலாவும் இருக்கு. மொத்தத்துல இந்த தேர்தல் முடிவுகள் ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. சூப்பர் அனாலிசிஸ். இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை அப்படியே சம்மரைஸ் செஞ்சு பார்த்தா தமிழ்நாட்டோட 50 ஆண்டுகால அரசியல் வரலாறு எப்படி ஒரு ஒற்றை தேர்தல்ல மாற்றி எழுதப்பட்டிருக்குன்னு ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, மக்களின் அன்றாட பிரச்சனைகளான விலைவாசி உயர்வு, முதல் முறை வாக்காளர்களின் மனமாற்றம், டிவிகே வேட்பாளர்களின் நேர்த்தியான தேர்வு, உடைக்கப்பட்ட ஜாதி வாக்கு வங்கிகள், எக்ஸிட் போல்ஸின் சறுக்கள் மற்றும் தலைவர்களின் பலவிதமான ரியாக்ஷன்ஸ் என அனைத்தையும் விரிவா பார்த்துட்டோம். நீங்க சொன்ன மாதிரி இது வெறுமனே ஒரு ஆட்சி மாற்றம் கிடையாது. இது பல தலைமுறைகளின் அரசியல் பார்வையை அடியோடு மாற்றிய ஒரு வரலாற்று நிகழ்வு. ஆமா, எலெக்ஷன் அப்படிங்கிற மாபெரும் போர்க்களத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றிய விஜய் பதிவு செஞ்சிட்டார். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா நிஜமான அரசாங்கம்ங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு முடியிற ஒரு சினிமா கிடையாது இல்லையா? அத அடுத்த நாளே ஆரம்பிக்கிற ஒரு ரொம்ப நீளமான சீரியல் மாதிரி. அதனால தான் இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட இந்த அலசல முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சொல்லுங்க. தேர்தல் களம் என்னும் திரைப்படத்துல ஒரு பிளாக்பஸ்டர் வெற்றியை பெற்றுவிட்டார் விஜய். ஆனால் நிஜமான அரசாங்கம் என்பது தினசரி நிர்வாகம், ஐஏஎஸ் அதிகாரிகளை வழிநடத்துவது, பட்ஜெட் பற்றாக்குறை, தண்ணீர் தட்டுப்பாடு, டெல்லியோட உறவு என ஏகப்பட்ட நடைமுறை சவால்களை உள்ளடக்கியது. ஆமா, அதெல்லாம் பெரிய டாஸ்க். எதிர்க்கட்சி வரிசையில கூட உட்கார்ந்து பழக்கமில்லாம நேரடியாக ஆளுங்கட்சி சிம்மாசனத்துக்கு மாறும் இந்த புதிய அரசாங்கம் சினிமாவின் ஹீரோ பிம்பத்தை தாண்டி அன்றாட அரசியல் சவால்களை இப்படி எதிர்கொள்ளப் போகிறது. பல ஆண்டுகளாக வேரூன்றிய அந்த பழைய அரசியல் சாம்ராஜ்யங்கள் மீண்டும் எழுந்து வராமல் மக்களின் நம்பிக்கையை இவங்க எப்படி தக்க வச்சுக்க போறாங்க? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இதை நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள். இது வெறும் முடிவல்ல, ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தின் ஆரம்பம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு பல புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம்.